ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமியார் ஒருத்தர் வந்து ஆதியை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாரு பாரதிக்காக. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆதியோட ரகசியத்தை வந்து உடச்சிட்டாப்புல பாரதி கிட்ட. பாரதி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து ரூம்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஆதி கூப்பிட்ற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறத பார்த்தா வந்து கீழே வந்து மலையில் இறங்கி போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஸ்வேதா அனுப்பி வச்ச ஆளுங்க எல்லாரும் வந்து அங்கே நின்றுக்கிட்டு, சரி இவனை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு தான் சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தொட்டு பார்க்குறாங்க. அவன் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா மயக்கமாக தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஒரு கல்லை ஒன்று எடுக்கிறாங்க. கல்லை எடுத்து தூக்கி வந்து போடலான்னு கிட்டக்க வர்றப்போ வந்து செம மாதம் வந்து பாரதி எட்டி ஒரு உதைக்கிறாங்க பாருங்கள். செம எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டு போட்டாங்கன்னே சொல்லலாம் பாரதி. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரையும் அடித்து தள்ளி விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதியை பார்த்துட்டாங்க நம்ம பாரதி. ஓ இந்த வேலையெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இருந்த ஒரு கட்டையை எடுத்து அடின்னு அடித்து 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் பாரதி செம்ம மாதம் ஃபைட் போட்டு அடித்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் ஆதியை வந்து எழுப்பி விட்றாங்க. ஆதி ஒன்றும் எனக்கு தெரியும், ஆதி நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து நிச்சயமாக நம்மளை சேர்த்து வைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு எந்திரிங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போகிறப்போ வந்து தலையிலையும் கையில் மட்டும் லேசாக அடிபட்டிருக்கு. அது அடிபட்டிருக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டலான்ட்டு ஆதி அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வர்றப்போ வந்து கரெக்டாக கோவிலில் வந்து, சாமி நீ சொன்னது கரெக்டு தான், ஆதி எனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்துட்ட, உனக்கு வந்து நான் நிச்சயமாக வந்து கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே சாமியார் வந்து வராப்பில் வந்து, என்னம்மா உன்னை வந்து சோதிச்சு பார்க்குறாருன்னு நினைக்கிறியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு கொடுத்ததை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் எடுத்துக்க முடியாது, கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பாப்புல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சாமி புரியல அப்படின்னோன்னே, உனக்கு இன்னுமா புரியல, இந்த தம்பிக்குள்ளே இருக்கிறது யாருன்னு நினைக்கிற, அவர் உன்னை விட்டுட்டு எக்காலத்துக்கும் போகவே மாட்டார், அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து கை வைக்கிறாப்புல நம்ம இதயத்தில் வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க, நீ ஒன்று புரிஞ்சுக்க, உனக்கு தெரியாதது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பாரதி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே பாரதிக்கு என்ன ஆச்சு இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி ஆனால் கரெக்டாக வந்து உணர்ந்துக்கிறாங்க. ஆதி உனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி வந்து நிச்சயமாக உன்னையும் சரி பாரதியும் சரி சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கும், நீ அதை முதல்ல நம்பிக்கையோடு விடு, உனக்கு எத்தனை சதி வந்தாலும் எத்தனை திட்டம் வந்தாலும் உன்னை வந்து யாராலையும் உங்கள் 2 பேரை பிரிக்க முடியாது, தமிழை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சாமியார் வந்து போயிடுறாப்புல, காணும். பாரதி கோவிலில் சுற்றி சுற்றி தேடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்.